தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இளமதியும் பரமனோட ஃப்ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு பரம நிரபராதி அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா இப்ப வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பரமனை போய் நம்ம இளமதி ஜெயில்ல மீட் பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா? சோ என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. எந்த இடத்துல பரம கார நிப்பாட்டிட்டு அந்த ஆட்டோவுக்கு உதவி பண்ணுனாரோ அந்த இடத்துல போயிட்டு பாக்குறாங்க. அப்ப அங்க ஒரு சிசிடிவி கேமரா இருக்கிறத பார்த்துட்டு நேரா அந்த வீட்டுல போயிட்டு இந்த மாதிரி உங்களோட சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி போய் கேட்டா ஒத்துக்குவாங்களா? முடியவே முடியாது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட கல்யாண பத்திரிக்கைய காமிச்சு உதவி பண்ண சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லி வீடியோவை பார்த்தா, அதுல பார்த்தீங்கன்னா, பரமனோட கார்ல ஒரு கர்ப்பிணி பெண்ணு அந்த சிலைய வைக்கிறது நல்லாவே தெரியுது. கிளியரா தெரியுது. அதுக்கப்புறம் என்ன, அந்த வீடியோ ஃபுட்டேஜ தன்னோட மொபைல்ல இளமதி ஏத்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ண எங்க இருக்காங்கன்னு தேடுறதுக்காக பாத்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல போய் லிஸ்ட் எடுக்குறாங்க. ஸோ அட்ரஸ வாங்கிக்கிட்டு அந்த ஏரியா ஃபுல்லாவே போய் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க கலா இளமதியோட வீட்டுக்கு பரமன அவ்வளவு சீக்கிரத்துல வெளியில எடுக்க முடியாதாட்டுக்கு. அதனால கல்யாணத்தை நம்ம தள்ளி போட்டுருவோம். பத்திரிக்கைய குடுத்த இடத்துலலாம் போய் கல்யாணம் தள்ளி போகுதுன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு பிளான போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இளமதி நேரா வீட்டுக்கு கண்டிப்பா குறிச்ச நேரத்துல எனக்கும் பரமனுக்கும் கல்யாணம் நடக்கும். நான் பரமனை ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படி நீ ரிலீஸ் பண்ணுவ அப்படின்னு கலா கேட்க, கலா கிட்டயே அந்த வீடியோ ஃபுட்டேஜ இந்த இளமதி காமிக்குது. இதுக்கப்புறம் என்ன, இந்த வீடியோ வச்சுலாம் பரமனை வெளியில எடுக்க முடியாது. அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாதான் வெளியில எடுக்க முடியும் அப்படின்னு மறுபடியும் கலா சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இங்க இளமதி அந்த பொண்ணை தேடிக்கிட்டே போகுது. அந்த பொண்ணு ஆப்போசிட்ல நடந்து வருது. ஆனா கன்சீவா இல்ல. அப்ப அந்த கர்ப்பமும் பொய்யாட்டுக்கு அப்படின்னு இளமதி கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நேரா அந்த பொண்ணோட வீட்டுல போய் கேட்டா, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமுமே இல்லைன்னு சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.